எப்படி பேணுவது? இந்த வீடியோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறது. வீடியோக்கு செல்லும் முன்னர் என் சாம்பியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இதோ வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். இங்கு நான் பேச வந்திருக்கும் விடயம் தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதே. தன் கருவறையை 10 மாதம் எமக்களித்து தன் துன்பங்களை எல்லாம் எமக்காக பொறுத்து எம்மை உலகிற்கு தந்தவள் அன்னை. தன் உதிரத்தை பாழாக்கி எம் பசியாற்றியவள் அன்னை. தமக்காக அன்றி எமக்காக வாழ்பவள் எம் அன்னை. ஒரு தாய் தன் கணவன் விரும்பும் உணவை சமைப்பதை விட தன் பிள்ளை விரும்பும் உணவை சமைப்பதில் தான் கவனம் விட்டுப்பாள். ஒரு தாய் தன் பிள்ளையை 10 மாதம் கருவறையில் சுமக்கிறாள். ஆனால் தந்தையோ தன் பிள்ளை குழந்தை வயிற்றிலிருந்து வெளிவந்தது முதல் கடைசி வரை சுமக்கிறாள். இதனால் தான் என்னவோ கடவுள் தந்தைக்கு பிரசவ வலியை கொடுக்கவில்லை போலும். ஒரு தாய் தன் பிள்ளை எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் பிள்ளையை இடுப்பில் வைத்து சுமக்கிறார். ஆனால் தந்தையோ தன் பிள்ளை தன்னை விட உயர்ந்த நிலைக்கு சென்று விட வேண்டும் என்ற துடிப்புடன் பிள்ளையை தோளில் மீது தூக்கி சுமக்கிறார். ஒவ்வொரு மனிதருக்கும் சிறுவயதில் கதாநாயகனாக தெரிந்த தந்தை இளைஞனான பின்பு வில்லனாக தெரிந்து இறுதியில் இறைவனாக தெரிவான் என்பதுதான் காலத்தின் நியதி. தந்தையானவர் ரோஜா செடியை போன்றவர். ரோஜா செடி தனக்காக முட்களையும் பிறருக்காக அழகிய மலர்களையும் வைத்திருப்பது போலத்தான் ஒரு தந்தை தன் துன்பங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தன் பிள்ளையின் நலனை மட்டுமே நினைப்பார். தந்தையாவது மிகவும் இலகுவானது, ஆனால் தந்தையாய் இருப்பது மிகவும் கடினமானது. ஒவ்வொரு பெற்றோரும் தம் பிள்ளைகளுக்காகவே தவமிருந்து வாழ்கின்றனர். ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்து போதுமான அளவு உணவில்லை என்றால் தமக்கு பசிக்கவில்லை என பிள்ளைகளுக்கு உணவை கொடுப்பவர்கள்தான் பெற்றோர். பிள்ளை கருவுற்ற காலத்திலிருந்து கடைசி காலம் வரை அன்பு செலுத்தி காப்பது பெற்றோர்கள் மட்டுமே. மற்றவர்கள் எல்லோரும் பெற்றோருக்கு நிகராக முடியாது. பெற்றோர்கள் மட்டும்தான் இறைவனுக்கு நிகரானவர்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. ஒவ்வொரு சமயமும் பெற்றோரை தெய்வத்துக்கு இணையாக போற்றுகின்றனர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற வாக்குக்கமைய எம் கண்முன்னே நடமாடும் தெய்வங்கள் தான் பெற்றோர்கள். தெய்வம் கூட அடுத்ததாகத்தான் நிலைநிறுத்தப்படுகிறது என்றால் பெற்றோரின் மேன்மையை என்னவென்று எடுத்துரைப்போம். இதனால் தான் என்னவோ நாரத முனிவரின் மாம்பழத்திற்காக உலகை முதலில் சுற்றி வரச் சொன்னதற்கிணங்கி அம்மையப்பனை வலம் வந்து தனக்குரிய கனியை பெற்றுக்கொண்டாள் ஆனைமுகன். உலகமே அவர்களுக்குள் அடங்கும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன வேண்டும்? உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்போது உன் தாயையும் தகப்பனையும் கண்ணியத்துடனும் மதிப்புடனும் நடத்து என்று கிறிஸ்தவ விவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது. சிலுவையில் தொங்கி உயிர் பிரியும் வேதனையான அந்த கொடூரமான கோரச் சூழலையும் கூட இயேசு தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து கருத்தாய் இருந்தார் என அவ்விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்புடன் பணிவு என்னும் சிறகையும் அவ்விருவருக்காகவும் தாழ்த்துவீராக. சிறுவராக இருந்தபோது என்னை இருவரும் பராமரித்தது போல இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்பீராக என்று திருக்குரான் கூறுகிறது. ஒவ்வொரு பெற்றோரும் எம்மை வளர்ப்பதற்காக சம்பளமில்லா ஊழியர்களாக பணிபுரிய வேண்டும். இது காலத்தின் கட்டாயம்.
அப்படிப்பட்ட பெற்றவர்களை இன்று நாம் மறந்து எந்திரங்களோடு எந்திரங்களாக வாழ்கிறோம். கைபேசி நம் கையில் கிடைத்தால் தாய் என்ன தந்தை என்ன இதுவெல்லவோ சொர்க்கம் என்று கைபேசியில் காலத்தை கழிப்பதுதானே நமது வழக்கம். பெண்ணும் சன்னும் இருந்தும் கூட பல பெற்றவர்களை இன்று பென்ஷன் தான் காப்பாற்றுகிறது. வயதான காலத்தில் தான் பெற்ற பிள்ளைகளோடும் தன் பேரன் பேர்த்திகளுடன் வாழ வேண்டிய காலத்தை முதியோர் இல்லங்களில் தொலைந்து போகிற பெற்றோர்களும் உண்டு. இந்த உடல் உயிர் அனைத்தும் வெளிப்பட பெற்றோர்கள் தான் மூலாதாரம். அவர்கள் வழியாகவே நாம் இந்த உலகத்தில் தோன்றினோம். உயிரை போலவே அவர்களையும் நாம் இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது. நம் வாழ்க்கையின் அனைத்து அனுபவங்களும் அங்கிருந்துதான் துவங்குகின்றன. ஆகவே பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நடப்பதோடு அவர்களின் முதுமையில் முதியோர் இல்லம் நாடாமல் எம்முடனே வைத்து அவர்களை அன்புடன் பராமரிப்போம். பெற்றோரை பராமரிப்போம், நட்பேறுகளை பெறுவோம். நன்றி.